அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 14/5/2026 சித்திரை மாதத்தின் கடைசி நாள் தேய்பிறை பிரதோஷம். வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த தேய்பிறை பிரதோஷ நாளில் இந்த பொருளை கட்டி வைத்தால் உங்கள் கடன் தீரும், செல்வம் சேரும். நமது சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பசுக்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். 30லிருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, பதில் தெரிவிக்கிறேன். இந்த அற்புதமான சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய இந்த பிரதோஷ நாள் குருவிற்கு உகந்த வியாழக்கிழமையில் வருது. கூடுதல் விசேஷம். மாதத்தின் கடைசி நாளில் வருது, இன்னும் சிறப்பு. இந்த நாளில் தவறாமல் சிவாலயம் சென்று சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிந்த அளவு சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க. அதிலும் குறிப்பாக சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் இளநீரை அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக சரியாகுங்க. சரி, வீட்டில் செய்ய வேண்டிய இந்த சூட்சம் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை எடுத்து சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு 11 1 ரூபாய் நாணயத்தை வச்சு கட்டிக்கோங்க. கட்டி அந்த மூட்டையை உங்கள் கையில் வச்சு மனதார சிவபெருமான வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் ருத்ராட்சம் இருந்ததுன்னா அந்த ருத்ராட்சத்தையும் அந்த நாணயத்தோடு சேர்த்து கட்டிவீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை கையில் வச்சு உங்கள் வேண்டுதலை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவப்படம் அல்லது சிலைக்கு முன்னாடி வச்சுருங்க. எந்த நேரத்திலனாலும் இதை செய்யலாம். முடிந்தளவு பிரதோஷ நேரத்தில் செய்ய முயற்சி செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரதோஷ நேரமான மாலை 4:30 7 மணிக்குள்ளே செய்யலாம். இல்லைனா உங்களால் முடிந்த அளவுக்கு அதை அந்த நேரத்தில் என்னால் முடியாதுங்க, நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படிங்கிறவங்க அதன் பிறகு கூட செய்யலாம், தவறே கிடையாது. இப்போ வேண்டிட்டு மனதார சிவனை வழிபட்டு சிவனை நினச்சி வேண்டிட்டு அந்த மூட்டையை நீங்கள் சிவபெருமான் முன்னாடி வச்சுருங்க. அடுத்த பிரதோஷ நாளில் எடுத்து அந்த மஞ்சள் கிழங்கு கொண்டு போய் ஏதாவது விருட்சத்துக்கடியில் போட்டுருங்க. ருத்ராட்சத்தை வச்சுருந்தீங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு 11 1 ரூபாய் நாணயம் வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த நாணயத்தை எடுத்து தர்மம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடனும் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.